வணக்கம் ஓவியா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கீழ்குப்பம் காவல் நிலையத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட திருமங்கலம் கிராமத்தில் வசித்து வருபவர் தையல் நாயகி. இவருடைய கணவர் கிருஷ்ணமூர்த்தி கடந்த 10 வருடம் மேலதாக வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை உள்ளது. ஆண் பிள்ளைகள் உள்ளன. இந்நிலையில் கிருத்திகா மற்றும் சிவசக்தி ஆகியோர் கல்லூரி பயின்று வருகின்ற நிலையில் சிவா 11ஆம் வகுப்பு முடித்துவிட்டு 12ஆம் வகுப்பு செல்ல இருக்கிறார். தற்போது திருமங்கலம் கிராமத்தில் இன்னும் சில தினங்கள் தேர் திருவிழா நடைபெற இருப்பதால் சிவசக்தி விடுமுறைக்காக வீட்டுக்கு வந்துள்ளனர். இதனையடுத்து நேற்று இரவு தையல் நாயகி, சிவசக்தி மற்றும் சிவா ஆகிய மூவரும் உணவு அருந்திவிட்டு வீட்டில் கதவை பூட்டிவிட்டு வெளியே உறங்கியுள்ளனர். அதிகாலையில் சிவசக்தி எழுந்து சென்று கதவை திறக்க முயன்ற போது கதவு உள்பக்கம் பூட்டப்பட்டது தெரிய வந்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த சிவசக்தி அருகே உள்ள தனது பாட்டி வீட்டில் மாடிப்படி வழியாக பின்னால் சென்று பார்த்தபோது கதவு திறந்து இருந்து தெரிய வந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது பூட்டு உடைக்கப்பட்டு அதில் இருந்து 20 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கொள்ளை போனது தெரிய வந்தது. அதேபோல் தையல் நாயகி வீட்டின் அருகே உள்ள பெரியசாமி என்பவர் வீட்டிலும் 9 சவர நகை மற்றும் 50,000 ரொக்க பணம் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பீரல் ஊட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டு தெரியும். இது குறித்து கீழ்குப்பம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கீழ்குப்பம் போலீசார் கொள்ளை நடந்த 2 வீடுகளிலும் ஆய்வு செய்து மோப்பநாயையும் கைரேகை நிபுணரையும் வரவைத்து ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் இந்நிலையில் அடுத்தடுத்து 2 வீடுகளில் சுமார் 29 சவரன் நகை, 1,50,000 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கொள்ளை போனது இப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தி வருகிறது. ஓவியா, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் சந்திரகாந்த்.